எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குது. எல்லாருக்குமே நான் கம்ஃபர்டபுளாக இப்போ இருக்கேன், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், என் லைஃப் இப்போ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அது அப்படியே நான் இருந்துடுறேனே, நான் ஒரு மாதிரி இப்போ செட்டில் ஆகிட்டேன் அல்லது செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறவங்க அதிலே உட்காந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனு, இதை விட்டு வெளியில் வரணும், இதை விட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறோம். வாட் இஸ் திஸ் கம்ஃபர்ட் ஜோன்? ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம்? ரொம்ப சிம்பிளுங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒன்று சொல்லிடுறேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்போ ஒரு மனிதன் வெளியில் வருகிறானோ இப்போ தான் உங்களுடைய முழு பொட்டென்ஷியலை நீங்கள் பார்க்க முடியும், அதை நோக்கி நீங்கள் நகரவும் முடியும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முழு திறன் வெளிப்படவே படாது. வாழ்க்கையில் நீங்கள் முழு திறமசாலியாக இருக்கணுமா? உங்களுடைய கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கடவுளோ ஏதோ ஒரு சக்தி, அது கொடுத்துருக்கிற முழு சக்தியை நான் பிரயோகம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, அதுக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நிறைய இருக்குங்க. முதல்ல இது என்ன, இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, அதை ஏன் நீங்கள் அதை தாண்டி பிச்சுக்கிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் பேங்க்கில் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது அது கூட ஒரு லிமிட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 75,000 லிமிட் கொடுக்குறாங்க. உங்கள் சேலரியை பேஸ் பண்ணி ஒரு 75,000, 1 lakh வச்சுக்கோங்களேன், ஒரு லிமிட்டு. இப்போ நீங்கள் இந்த கார்டை வாங்கி டெய்லி நீங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 5,000, 10,000, 20,000, 25,000க்கு மேலே நீங்கள் இந்த கார்டை யூஸே பண்ணலை, சரிங்களா? ஆனால் உங்களோட லிமிட்டு வந்து 1 lakh. இப்போ 20,000, 25,000 இப்படியே யூஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஒரு 1.5 வருஷம் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து வெளிநாடு போகணும், நிறைய செலவு இருக்குது, உங்களுக்கு இந்த 1 lakh கிரெடிட் லிமிட்டு பத்தாது. அப்போ பேங்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த கிரெடிட் லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குற உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்க்ரீஸ் இன் கிரெடிட் லிமிட்டுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது சார், அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்ச உடனே உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. இவனுக்கு நம்ம 1 லட்சம் கிரெடிட் கொடுத்தோம், நீங்கள் எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறீங்கன்னு பார்த்தா மேக்ஸிமம் 25,000க்கு மேலே நீங்கள் பயனே படுத்தலை. அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணவே மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது உங்களுடைய லிமிட்டு நீங்கள் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய லிமிட் வந்து 1 lakh. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 90,000, 95,000, 97,000க்கு நீங்கள் வந்து கார்டை யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் பணம் கட்டுறீங்க, அப்புறம் கார்டை யூஸ் பண்ணுறீங்க, கட்டுறீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அந்த உங்கள் லிமிட்டு கிட்ட போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போது 1.5 வருஷமாக இப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்ளையே பண்ண வேண்டாங்க. உங்கள் பேங்க்கை வந்து கேட்காமலே, இவன் பாடுறா நம்ம கொடுத்த 1 லட்சத்தை இவன் முழு அரசாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு வந்து உண்மையிலேயே ஏகப்பட்ட பணம் நம்ம கொடுக்கணும், அவன் அதை அடிச்சுட்டு பணத்தை கட்டவும் செய்கிறான் அப்படின்ன உடனே நீங்கள் அப்ளையே பண்ண வேண்டாம், கேட்கவே வேண்டாம். படக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவனுக்கு இன்னும் ஒரு 1 லட்சம் கிரெடிட்டை ஏற்றுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக 2 லட்சம் கிரெடிட் ஏற்றிடுவாங்க. இப்போ 2 லட்சம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 லட்சத்தில் செட்டில் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் கிரெடிட் ஏறாது. இப்போ 2 லட்சம் உங்களுக்கு கையில் கொடுத்துட்டான், இப்போ நீங்கள் மறுபடியும் 1.90, 1.95 நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை திரும்ப கட்டுவீங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா படக்குன்னு என்ன பண்ணுவான் தெரியுமா, 4 லட்சம் கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணுவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தி அதை வந்து நான் முழுசாக யூஸ் பண்ணணும், அதை நான் வந்து எட்ஜில் வந்து நிற்கணும். என்னுடைய முழு சக்தி இன்றைக்கி எனக்கு எந்த அளவுக்கு என்னால் நகர முடியுமோ அப்படி நான் என்னுடைய செயல்திறன், என்னுடைய புத்தி, என்னுடைய சொல்லு, என்னுடைய ஒர்க்கு எல்லாம் நான் அதை நெக்கில் போய் நிற்கும்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்,
இவன் வந்து நம்ம கொடுத்துருக்கிறத இப்போ அவன் கிட்ட கொடுத்துருக்கிற சக்தியை முழுசாக பயன்படுத்திட்டான், இவனுக்கு இன்னும் அதிகமான சக்தியை கொடு, அதிகமான திறனை கொடு. எல்லா விதத்துலேயும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, செயல் ரீதியாக, நீங்கள் செய்யும் தொழிலில் இருக்கிற யுக்தியை எல்லா விதத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிவிடுவான். இப்போ எனக்கு கொடுத்துருக்குறாங்க இவ்வளோதான், நான் இதுக்குள்ளேயே அப்படியே உட்காந்துக்கிறேன், எனக்கு கஷ்டமே படக்கூடாது, அந்த எட்ஜுக்கு நான் போவே மாட்டேன் அப்படின்னு அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளேயே நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய முழு திறன் வெளியவே வராது. இப்போ எப்படி அந்த பேங்க் வந்து அவன் ஏகப்பட்ட காசு வச்சுருக்கான், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பேங்க்கில் பணம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவன் கடன் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்கான். நீ வந்து 1 லட்சத்துக்கு மேலே உனக்கு நான் தரமாட்டேன். ஏன் அப்படின்னா நீ அந்த 1 லட்சத்தையே நீ ஒழுங்காக யூஸ் பண்ணலையே, அதை நீ பயன்படுத்தினா தானே நான் அடுத்தது கொடுக்க முடியும். என்கிட்ட இருக்குது, நான் 1000 கோடி வரைக்கும் நான் பணம் வச்சுருக்கேன். சார், அதே தாங்க இயற்கையின் சட்டமும் அப்படித்தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எல்லையற்ற சக்தி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த எல்லையற்ற சக்தியை உடனே வந்து அது அன்லாக் ஆகாது. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை நான் முழுசாக நவுத்தி இருக்கிறேன்னா பார்க்கும், அதை நான் நவுத்தி இருந்தால் அடுத்த லிமிட்டை கொடுக்கும், அதை நவுத்துறனா அடுத்த லிமிட்டை கொடுக்கும், அதை நவுத்துறனா அடுத்த லிமிட்டை கொடுக்குறோம். இப்போ இந்த உலகத்தில் சிகரத்தை தொட்ட மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்து ஆச்சரியமாக இருக்கும்ல. என்ன காரணம்னா அதே சக்தி உங்களுக்கும் இருக்குது, அதே புத்தி உங்களுக்கும் இருக்குது. அவன் அதை பயன்படுத்தி அதை முட்டி முட்டி மோதி மோதி அவன் மேலே போய்கிட்டே இருக்கிறான். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்குறோம். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் 100க்கு 98% மக்கள் இந்த மாதிரி மீடியாக்கர் லைஃப் வாழ்கிறாங்க. ஏன் இந்த 2% மக்கள் மட்டும் அவ்வளோ உச்சத்துக்கு போனாங்கன்னா அவன் மட்டுமே தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றாங்க. அவங்க அந்த எட்ஜில் போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் பத்தாது. அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன பண்ணலாம். இதைத்தான் பெரியோர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உன்னால் சாதிக்க முடியாததே உலகத்தில் கிடையாது, எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். ஆனால் அது ஒரே நாளில் நடக்காது. இப்போ ஒரே நாளில் எடுத்தெடுப்பில் பேங்க்கில் வந்து நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் 1 லட்சம் இருக்கிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு 20 லட்சம் கிரெடிட் அவன் கொடுக்க மாட்டான். முதல்ல இந்த ஒர்த்தை நீ ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் உயர்வீங்க அப்படின்னா அந்த நிலைப்பாட்டுக்கு உண்டான விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ அதுக்கு பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன்னு பேர். யூ ஹாவ் டு பிரேக் இட். ஸோ யார் அதை உடைத்து வெளியில் வருகிறாரோ அவன் உச்சத்தை தொடுவான். ஸோ இந்த செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது லைஃப்பில் கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ செட்டில்மெண்ட். லைஃபுங்கிறது போய்கிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 99.9% மக்கள், உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன், விஞ்ஞானம் சொல்கிற டேட்டா இது, என்னோட டேட்டா இல்லை. ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய முழு திறனில் 1% கூட இன்னும் பயன்படுத்தலை. 1லேருந்து 1.5%. ஈவன் விஞ்ஞானிகள் கூட இந்த 4லேருந்து 5 அல்லது 6%க்கு மேலே பயன்படுத்தலை. 94% உள்ளுக்குள்ளே பயன்படுத்தாமலே இருக்குது. அந்த பொட்டென்ஷியலுக்குள்ளவே வரல. அதாவது இது எப்படின்னா, இந்த பேங்க் வந்து உங்களுக்கு 1 லட்சம் கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் கையில் வந்து அது 2 லட்சம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷனில் நம்ம உட்காண்டிருக்கோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க, யூ கேன் ரீச் த பீக் ஆஃப் லைஃப்.